சூர்யா ராஜராஜன் ஒளி புத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 16. குளிலி கல்லூரிக்கு சென்று 15 நாட்கள் ஆகியிருந்தது. அங்குள்ள மாணவர்களோடு ஒட்டுவதற்கு அவளுக்கு சற்று தயக்கமாக இருந்தது. யாரிடமும் அவளால் இயல்பாக பழக முடியவில்லை. கிராமத்தில் கலகலவென்ற சூழ்நிலையில் இருப்பவளுக்கு இவர்களின் அலட்சிய போக்கு சற்று ஒரு மாதிரியாக இருக்க, தானாக போய் யாரிடமும் பேச அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளைப் போலவே அவளுக்கு மேல் எரிச்சலுடன் அவளது அருகில் அமர்ந்திருந்த பெண்ணான ஹேமாவுடன் அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டது. அந்த கல்லூரியில் இருந்த ஒரே ஒரு ஆறுதல் ஹேமா மட்டும்தான். முகிலிடம் அதை சொல்லி புலம்பிய போது அவனும் சிரித்துவிட்டு, முதல் நாள் அப்படித்தான் இருக்கும், போக போக மற்றவர்களிடம் பழக வாய்ப்பு கிடைக்கும் என சொன்னான். அதை போலவே அடுத்தடுத்த நாட்களில் ஓரிருவரிடம் பேசினாலும் அந்த அளவு பிடிப்பு ஏற்படவில்லை. ஆனால் முதல் நாளை போல அல்லாமல் ஓரளவு பேச முடிந்தது. இந்த கல்லூரியில் மேல்தட்டு வர்க்கத்தினரும் படித்தனர். அதில் அஜித் என்பவன் கொஞ்சம் அடாவடி பேர்வழியாகத்தான் தெரிந்தான். அவனை பற்றி கல்லூரியில் உள்ளவர்கள் எல்லோரும் பயமுறுத்துவது மாதிரி தான் சொன்னார்கள். ஆளை பார்க்க நன்றாக வாட்டசாட்டமாகத்தான் இருந்தான். இவனை பார்த்து ஏன் எல்லோரும் தெரித்து ஓடுகிறார்கள் என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. நன்றாக விசாரித்த போது அவனிடம் பிரச்சனை வைத்துக் கொள்பவர்களை அந்த கல்லூரியில் மேற்கொண்டு படிக்க விட மாட்டானாம். ஒன்று தொல்லை செய்து அங்கிருந்து விரட்டுவானாம், இல்லையென்றால் மேலிடத்தில் சொல்லி அவர்களை கல்லூரியை விட்டு அனுப்பிவிடுவானாம். அதனால் அவனிடம் யாரும் பிரச்சனை வைத்துக் கொள்வதில்லை. மாணவர்கள்தான் இப்படி என்றால் கல்லூரி பேராசிரியர்கள் வரை அவனுக்காக பயப்படவும் குழலிக்கு கொஞ்சம் எரிச்சலாக கூட வந்தது. இந்த மாதிரியான மாணவர்களை கல்லூரியில் சேர்த்து எல்லோருக்கும் குடைச்சல் கொடுக்கிறார்கள் என்று கோபம் கூட வந்தது. அவளால் என்ன செய்ய முடியும்? அதனால் அமைதியாக இருந்து விட்டாள். தன்னிடம் பிரச்சனை என்று வரும்போது பார்த்து கொள்ளலாம். அப்படி மட்டும் தன்னிடம் பிரச்சனை வைத்து கொண்டால் அதன் பிறகு யாரிடமும் அவன் பிரச்சனை பண்ணாதவாறு அண்ணன்களிடம் சொல்லி தட்டி வைக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள். அஜித்தை பற்றி முகிலிடம் சொன்னபோது, தேவையில்லாத பிரச்சனை எதிலும் தலையிட வேண்டாம், அவனை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், மோசமாகத்தான் சொன்னார்கள், அதனால் ஒதுங்கி போய்விடுவதுதான் சிறந்தது என சொன்னான். என்ன இப்படி சொல்கிறானே என சொல்லென்று கோபம் வந்தபோதும் அவனின் இயல்பு இதுவாய் இருக்கலாம் என அமைதி காத்தாள். ஹேமாவுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி என்றாலும் குடும்பத்தோடு சென்னையில்தான் இருந்தார்கள். அவளுக்கும் வேலைக்கு போக விருப்பம் என சொல்ல, அவளுக்கும் சேர்த்து வேலை இருக்குமா என நிலவனிடம் கேட்டு வேலை வாங்கி தந்தாள். ஏற்கனவே குழலி வேலைக்கு வருவதிலேயே ஸ்ரேயாவிற்கு விருப்பமில்லை. இதில் அவளது தோழியும் வேலைக்கு வருகிறாள் என்றதும் ஸ்ரேயாவுக்கு கோபம் பெருகியது. மற்றவர்களிடம் சொல்லி இப்போது யாரும் வேலைக்கு வேண்டாம் என சொல்லி பார்த்தாள். ஆனால் அவர்களோ இப்போதைக்கு இன்னும் 2 இருந்தால் உதவியாக இருக்கும் என சொல்லிவிட்டார்கள். எந்த வழியிலும் தடுக்க முடியாமல் போக, எப்படியும் தன்னிடம் வந்துதானே ஆக வேண்டும், அப்போது பார்த்து கொள்ளலாம் என நினைத்தாள். நிலவனின் நண்பர்கள் குழுவில் எல்லோரும் குழலியிடமும் ஹேமாவிடமும் நன்றாக பழகினாலும் ஸ்ரேயா மட்டும் எப்போதும் கடுகடுவென்ற முகத்துடன் தான் வளைய வந்தாள். வேலைக்கு வந்து வேலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பொழுதிலிருந்து குழலியையும் ஹேமாவையும் ஏதாவது ஒன்று சொல்லி மட்டம் தட்டுவதிலேயே ஸ்ரேயா குறியாக இருந்தாள். முதலில் சாதாரணமாக தெரிந்த குழலிக்கும் இப்போதெல்லாம் அவளது நடத்தையில் இருந்த வித்தியாசம் அவள் எதற்கோ தன்னை வேண்டுமென்றே காணர் செய்கிறார் என்னும் அளவிற்கு புரிந்தது. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத குழலி அவள் என்னதான் செய்ய போகிறாள் என பார்ப்போம் என அலட்சியமாக இருந்தாள். வார நாட்களில் நிலவனுடன் கிடைக்கும் தனிமை வார இறுதி நாட்களில் வேண்டும் என குழலியின் மனம் அடம் பிடிக்க, அதற்காகவே ஒவ்வொரு வார இறுதி நாட்களையும் எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தாள்.
முதல் 2 வார இறுதி நாட்களில் அவர்கள் அந்யோன்யத்துடன் பேசி பழகி கொண்டிருக்க, அதற்கு அடுத்த வாரத்தில் இருந்து நண்பர்கள் பட்டாளம் அவன் வீட்டில் குழும்ப ஆரம்பித்திருந்தது. அதன் பிறகு வார இறுதி நாட்களில் அவர்கள் தனிமைக்கு வேலையே இல்லாமல் போனது. கல்யாணமான புது ஜோடி என்ற இங்கிதமே இல்லாமல் இவர்கள் என்ன இப்படி நடந்து கொள்கிறார்கள் என குழலிக்கு கோபம் கூட வந்தது. இதில் வேலை செய்கிறேன் பேர்வழி என்று இருந்த இடத்திலிருந்து எழாமல் காஃபி, தண்ணீர், ஸ்நாக்ஸ் என்று ஒவ்வொன்றுக்காக குழலியை வேலை வாங்கினார்கள். பத்தாததற்கு 3 வேளையும் சமையல் நிலவனின் தலைமையில்தான் விழுந்தது. நிலவனை பற்றி சொல்லவே வேண்டாம். அவன் பொறுமையில் பூமாதேவி. அதனால் அதையெல்லாம் சகித்து கொண்டு அவன் இயல்பாக எல்லா வேலையும் செய்தான். இதுபோல அவர்கள் வரும்போது எல்லாம் சமையல் வேலை எப்பொழுதும் நிலவன்தான் செய்வானாம். அட்லீஸ்ட் பேசிக்கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் இருப்பவர்களுக்கு அவனுக்கு உதவி செய்வோம் என்ற எண்ணம் கூட இருந்ததில்லை. மாங்கென்று இழுத்து போட்டுக்கொண்டு கிச்சனில் வியர்க்க விறுவிறுக்க வேலை செய்து கொண்டிருக்கும் நிலவனை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். எழுத படிக்க என்று நிறைய வேலைகள் இருந்தாலும் அவன் வேலை செய்வது பொறுக்க முடியாமல் அவளும் கூட அவனோடு நின்று ஒத்தாசை செய்வாள். அவன் வேண்டாம் என்றுதான் சொல்வான். ஆனால் அவளுக்குத்தான் மனது கேட்காது. ஏன் இப்படி வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டால் தன்னை தவறாக எண்ணுவானோ என்று நினைத்த குழலியும் நாசுக்காக, இப்படி தனியே கஷ்டப்படுவதற்கு வெளியே ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாமே என்று கேட்டு பார்த்தாள். ஆனால் அவனோ புன்னகையுடன், பாவம், அவர்களே வார நாட்களில் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வார இறுதியில் வீட்டு சமையலை நம்பி வருகிறார்கள். திரும்பவும் அவர்களுக்கு ஹோட்டலில் ஆர்டர் பண்ண வேண்டாம் என சொல்லிவிடுவான். இந்த அறிவு அவர்களுக்கும் இருக்க வேண்டாமா என எரிச்சலுடன் நினைத்து கொண்டாலும் அவனை மறுத்து பேச மனம் வராமல் பேசாமல் இருந்து விடுவாள். வார இறுதி நாட்களில் கல்லூரியும் சரி, பகுதி நேர வேலையும் சரி, குழலிக்கும் ஹேமாவிற்கும் விடுமுறைதான். முடிந்தவரை அவர்கள் சொல்வதை அப்போதே செய்து கொடுத்து விடுவார்கள். முடியாத பட்சத்தில்தான் வார இறுதி நாட்களில் செய்வார்கள். அப்போது ஹேமாவும் அவர்கள் வீட்டிற்கு வந்து விடுவாள். ஏதோ ஒரு முக்கியமான வெளிநாட்டு ப்ராஜெக்ட் கிடைத்திருக்க அவர்களுக்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பு. அதனால் தீவிரமாக அந்த ப்ராஜெக்டிற்காக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்ரேயா வேண்டுமென்றே இருவருக்கும் அந்த ப்ராஜெக்டில் சிறு பகுதி வேலையை கொடுத்தாள். ரஞ்சினியும் கண்மணியும் வேண்டாம் என்று தடுத்த போதும் கூட அவர்களுக்கும் இது ஒரு அனுபவமாக இருக்கும் என்று சொல்ல அவர்களும் சரி என்று விட்டுவிட்டார்கள். குழலி வேலை செய்து கொண்டிருக்கும் போது காஃபி வேண்டும் என அவளை கிச்சனுக்கு அனுப்பிவிட்டு ஸ்ரேயா யாரும் அறியாமல் அவளது சிஸ்டத்தை எடுத்து என்ன செய்தாலோ எல்லோருக்கும் காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்து விட்டு தன் சிஸ்டத்தை ஆன் செய்ய குழலிக்கு அவ்வளவு நேரம் அவள் பார்த்த ப்ராஜெக்ட் எரர் என்று காட்டியது. அது மட்டுமல்லாமல் அவ்வளவு நேரம் அவர்கள் எல்லோரும் செய்த ப்ராஜெக்ட் எல்லாம் எரர் என்று காட்ட விஷ்ணுவும் ராமும் அதை சரி செய்ய முயன்றும் தோற்று போனார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட், அதை மட்டும் சரியான நேரத்தில் டெலிவரி செய்யவில்லை என்றால் அதன் பிறகு ஆன்சைட் ப்ராஜெக்ட் அவர்களுக்கு கிடைப்பது அரிய விஷயமாக போய்விடும். அது ஒரு பெரிய கம்பெனி. அவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கிவிட்டால் பிறகு எங்கேயும் தலை காட்ட முடியாது. இதுவே அவர்களிடம் நல்ல பெயர் வாங்கிவிட்டால் அதை வைத்து இன்னும் பல கம்பெனிகளில் ப்ராஜெக்ட் வாங்கிவிடலாம். எல்லோருமே தங்கள் கனவு காணல் நீராகி விடுமோ என்ற கோபத்தில் குழலியை திட்டத் தொடங்கிவிட்டனர். அப்போதுதான் வெளியில் சென்றுவிட்டு வந்த நிலவனுக்கு விஷயம் தெரிய அங்கே குழலி கண்களில் நீருடன் கையை பிசைந்து கொண்டு நின்றாள். என்ன செய்தாய் என்று கேட்டபோது அவளுக்குமே எதனால் இப்படி ஆனது என்று தெரிந்தால்தானே. தெரியவில்லை என்று உதட்டை பிதுக்கினாள். போச்சுடா, மொத்தமா போச்சு. இவ்வளவு நாள் நம்ம கண்ட கனவெல்லாம் அவ்வளவுதான். இனி நம்மளால எதுவும் செய்ய முடியாது என விஷ்ணு கோபத்தில் புலம்ப ஆரம்பித்தான். ஏண்டா இப்ப புலம்புற? அவ என்ன வேணும்னேவா செஞ்சா? தெரியாம தானே செஞ்சா. ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. அதுக்காக அதைய பேசிக்கிட்டு இருந்தா சரியா போயிடுமா? நம்மளுக்கு அந்த கோடிங் எப்படின்னு தெரியும் தானே. இவ்வளவு நாளா செஞ்சதுல ஓரளவு நமக்கு ஐடியா இருக்கும். அதனால இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரம் செஞ்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணா நம்மளால இத கண்டிப்பா முடிக்க முடியும் என நிலவன் அவர்களை சமாதானப்படுத்த ஸ்ரேயாவோ எகிரி குதித்தாள். எதுக்காக நாங்க வேலை செய்யணும்? இது எங்க தப்பு கிடையாது. இதெல்லாம் உன் பொண்டாட்டியோட தப்பு. வேலை செய்யணும்னா அவ தான் உட்காந்து முழுசா செஞ்சு கொடுக்கணும். எங்களால இனி ஒன்னும் செய்ய முடியாது. அப்பவே இவங்க 2 பேரும் வேண்டாம்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன்.
கேட்டாதானே? என்னவோ முதல் போட்டதால இந்த கம்பெனிக்கு நீதான் ஓனர் மாதிரி உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு ஆள் வச்சா இப்படிதான் நடக்கும் என ஸ்ரேயா கத்தத் தொடங்க மற்றவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரி ஸ்ரேயா, எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? அதான் முகி சமாளிக்கலாம்னு சொல்றானே, அப்புறம் ஏன் அத பத்தியே பேசுற என கண்மணி அவளை சமாதானப்படுத்த பார்க்க அவள் அதை கண்டு கொள்ளாமல் இன்னும் திட்டி தீர்த்தாள். எனக்கு என்னவோ ஸ்ரேயா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது கண்மணி. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த ப்ராஜெக்ட எத்தனை நாளா நாம நம்மளோட வேலையும் பார்த்துக்கிட்டு இடைப்பட்ட நேரத்துல பார்த்தோம். எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம். இப்ப மறுபடி செய்யணும்னா, அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள செய்யணும்னா நம்மளால அது கண்டிப்பா முடியாது. ஸ்ரேயா சொன்ன மாதிரி அப்போவே ஃப்ரெஷர்ஸ் வேண்டாம்னு தடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை தேவை இருந்திருக்காது. முகிக்காக ஒத்துக்கிட்டு இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து தானே கஷ்டப்படுறோம் என விஷ்ணுவும் குதித்தான். எவ்வளவு சுயநலமாக பேசுகிறார்கள் என தோன்றினாலும் தன்னால் நிலவனும் சேர்ந்து அசிங்கப்படுகிறானே என நினைத்த குழலிக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிக்க அதை பார்த்த நிலவனுக்கு என்னவோ போல இருந்தது. நிலவன் குழலியை சங்கடமாக பார்த்தவன் பிறகு ஒரு முடிவுடன் நிமிர்ந்து, எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன், இது அவ தப்பா இருக்கலாம், இத நானே சரி பண்ணிக்கிறேன். ஆனா இனி யாரும் அவளை எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும், அவ்வளவுதானே? ஒரு வாரம் லீவு போட்டுட்டு நானே வீட்டுல இருந்து இதை முடிச்சு கொடுக்கறேன், போதுமா? நீங்க இனி இதுல எதுவும் செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் என சொன்னவன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் எப்பொழுதும் அமரும் அந்த அறையில் சென்று வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டான். மற்றவர்களுக்கு என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியவில்லை. ஸ்ரேயா கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் தான் கிளம்புவதாக சொல்ல விஷ்ணு போவதா வேண்டாமா என இருமனதாக நின்றான். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் முகிக்கு ஹெல்ப் பண்ண போறேன் என்றபடி கண்மணி சென்று விட ராமும் நானும் வர என்றபடி அவளோடு கூட சென்றான். ரஞ்சினி அவர்கள் இருவரையும் பார்த்தபடி, இங்க பாரு விஷ்ணு, நீயும் தான் ஸ்ரேயா, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, அதுவும் தெரியாம தானே நடந்துச்சு. அதை பெருசு பண்ணி இப்போ நீங்க கிளம்பி போனீங்கன்னா அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன அர்த்தம்? அவன் நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான். அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட நிக்கிறது இல்லையா? அதையும் மீறி போனீங்கன்னா தாராளமா போங்க. ஆனா உங்களை பத்தி எங்களுக்கு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சுக்கிறோம் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். எல்லாம் தன்னால் தானே என குழலிக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆனால் காஃபி எடுக்க போகும் வரை சரியாக இருந்த ப்ரோக்ராம் போய் வந்த பிறகு எப்படி கிரப்ட் ஆகி இருக்கும்? அதுவும் தன்னுடைய சிஸ்டம் மட்டும் அல்லாமல் அத்தனை பேருடையதையும் அது எப்படி பாதிக்கும்? என்னவோ தவறாக இருக்கிறது என புரிந்தாலும் இந்த நிலைமையில் அதை சொல்லவும் அவளுக்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் ஹேமா ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் இதில் ஸ்ரேயாவின் வேலைதான் ஏதோ இருக்கிறது என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. குழலியின் சிஸ்டமில் அமர்ந்து அவள் பார்த்து கொண்டிருந்ததை குழலியிடம் சொன்னவள் அவள்தான் ஏதோ செய்திருக்கிறாள் என்பதையும் சொன்னாள். அவள் ஆரம்பத்தில் இருந்தே தன்னை மட்டம் தட்டுவது மட்டுமல்லாமல் இப்போது தேவையில்லாத பிரச்சனையில் ஏன் மாட்டிவிட வேண்டும் என குழலி யோசனையுடன் நின்றாள். இதை பற்றி நிச்சயம் ஸ்ரேயாவிடம் பேசியே ஆக வேண்டும் என நினைத்து கொண்டாள். அத்தியாயம் 17. குழலி தன் வாழ்க்கையில் இடையிட்டது ஸ்ரேயாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நிலவன் எங்கே போக போகிறான்? எப்போது இருந்தாலும் தன்னை தேடித்தான் வர வேண்டும் என்ற இருமாப்பில் இருந்தவளுக்கு அவள் தன் கையை விட்டு போனதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அழகி போன்ற சாதாரண அழகுடன் இருந்த பெண்ணையே தனக்கு போட்டியாக கருதியவள் இப்போது பேரழகுடன் ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்து இருக்கிறான் என்றதும் எந்த விதத்தில் அவளை தனக்கு கீழாக காட்டுவது என்று தெரியவில்லை. அதனால்தான் அவள் செய்யும் எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடித்தாள். வேண்டுமென்றே அவளை மட்டம் தட்டவும் செய்தாள். இப்போதும் கூட நிலவனை வேறு ஒருத்திக்கு விட்டு கொடுக்கும் எண்ணம் அவளுக்கு இல்லை. ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில் நிலவன் குழலியை திருமணம் செய்திருக்கிறான். அதற்காக அவனை விட்டு கொடுக்க முடியாது. இப்போதைக்கு அவளுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை குழலிதான். அவளை எப்படியாவது இங்கிருந்து விரட்டிவிட்டால் போதும் என நினைத்தாள். அதன் முதல் கட்டமாகத்தான் குழலியை இப்போது மாட்ட வைத்திருக்கிறாள். நிலவன் தனக்கு வேண்டும் என்பதற்காக அவள் என்ன செய்யவும் தயாராக இருந்தாள். எப்படியாவது குழலியை துரத்திவிட்டு அவளிடத்திற்கு தான் போக வேண்டும் என்பதில் பிடிவாதமாயிருந்தாள். நிலவனை தன் உடைமையாக நினைத்து விட்டதாலோ என்னவோ அவனை யாருடனும் பங்கு போட அவளால் முடியவில்லை.
இப்போதுதான் என் வேலையை ஆரம்பித்திருக்கிறேன். இனி அவளை ஓட ஓட துரத்துகிறேன் பார் என வன்மத்துடன் நினைத்து கொண்டாள். வா விஷ்ணு, நம்ம போகலாம். எனக்கு இங்க இருக்க விருப்பமில்ல என சொல்ல விஷ்ணு தயங்கியபடி நின்றான். என்னடா யோசிக்கிற? இங்க பாரு, இது நமக்கு தேவையில்லாதது. நம்ம ஆல்ரெடி நம்ம வேலைய முடிச்சிட்டோம். இப்ப நம்மள திரும்ப அதை பார்க்க சொன்னா பார்க்கணும்னு நமக்கு அவசியம் இல்ல. நான் இப்ப தனியா போகணும். நீ வரியா இல்லையா என ஸ்ரேயா விஷ்ணுவை அதட்ட அவனும் வேறு வழி இல்லாமல் அவளோடு கூட சென்றான். அவன் அப்படி பாதியில் விட்டு சென்றது ரஞ்சினிக்கு எல்லையில்லா ஆத்திரத்தை தந்தது. ஸ்ரேயாதான் சுயநலமாக நடந்து கொள்கிறாள் என்றால் இந்த விஷ்ணுவும் இப்படி செய்து விட்டானே என அவளால் தாங்கவே முடியவில்லை. மறுநாள் காலையிலேயே வந்து நின்ற விஷ்ணுவை பார்த்தபோது ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவன் மீதான கோபம் அப்படியே தான் இருந்தது. ரஞ்சினி எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள மற்றவர்கள் அவனை சாதாரணமாகத்தான் நடத்தினார்கள். அவனை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் நேற்று பாதியிலேயே விட்டு போய்விட்ட கோபம் யாருக்கும் இல்லை. ரஞ்சினி முகம் திருப்புவது விஷ்ணுவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேலை தீவிரமாக நடந்து கொண்டிருந்ததால் தானும் அவர்களோடு சேர்ந்து உதவி செய்தான். சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் கிடைத்த இடைவெளியில் விஷ்ணு ரஞ்சினியிடம் போய் பேச்சு கொடுத்து பார்த்தான். என்ன ரஞ்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என் மேல கோபமா? உன் மேல கோபப்படுறதுக்கு நான் யாரு விஷ்ணு? நேத்து அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட தானே, அப்புறம் பேச என்ன இருக்கு? இல்ல ரஞ்சு, நேத்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அதுக்கு மேல நான் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு தான் கிளம்பிட்டேன். அதோட ஸ்ரேயா தனியா போறேன்னு சொன்னா, அதனாலதான் கிளம்புனேன். என்ன கோபம் விஷ்ணு? யாரும் இதை தெரிஞ்சே செய்யலையே. தெரியாம நடந்த தப்பு தானே. சரி, நீ ப்ரோக்ராமிங் நல்லா தெரிஞ்சவன் தானே. திடீர்னு அந்த மாதிரி எப்படி சிஸ்டம் கிராப்ட் ஆகும்? அந்த பொண்ணு நம்ம சிஸ்டமை கிராப்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா என்ன? நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நீ பாதிலேயே ஓடுனது தப்பு. ஒருவேளை நான் அந்த நிலைமையில இருந்திருந்தாலும் நீ இப்படித்தான் ஓடிருப்ப. இவ்வளவுதான் நீ, அப்படித்தானே? என்ன நெற்றி பொட்டில் அடித்தது போல கேள்வி கேட்க விஷ்ணுவுக்கு தான் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. பேச வேண்டியதை பேசிவிட்டு ரஞ்சினி போய்விட்டாள். ஆனால் விஷ்ணுதான் யோசனையுடன் நின்றான். ஒன்றுதான், இவ்வளவு சுயநலமாக நடந்து கொண்டது தவறு என்பது. இன்னொன்று, இதை நிச்சயம் குழலி செய்திருக்க வாய்ப்பில்லை என்பது. அப்படியானால் யார் செய்திருப்பார்கள்? அவர்கள் வேலை செய்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் லீவு போட்டுவிட்டு இரவு பகலாக கண் விழித்து நிலவன் அந்த ப்ராஜெக்ட் வேலையை செய்து கொண்டிருந்தான். நண்பர்கள் வேலைக்கும் சென்றுவிட்டு மீதம் இருந்த நேரம் அவனுக்கு உதவி செய்தார்கள். 3 நாட்கள் வரை அந்த பக்கமே எட்டி பார்க்காத ஸ்ரேயா 4வது நாள் வந்து சேர்ந்தாள். இவளும் திருந்தி உதவி செய்யத்தான் வந்திருக்கிறாள் என்று நினைத்தால் வந்ததிலிருந்து இதெல்லாம் தேவையா என்ற ரீதியில்தான் பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் விஷ்ணுவே கோபமாகி, போதும் ஸ்ரேயா, இதையே எவ்வளவு நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்ப? நாங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னேறி வந்தாச்சு. நீ இன்னும் அதிலேயே நிக்கிற. தப்பு செய்யறது சகஜம்தான். அதையே குத்தி காமிச்சிட்டு இருக்கிறதுனால நடந்த தப்பு தானா சரியாகிடாது. இந்த 3 நாளுக்குள்ள நாங்க பாதி ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம். இன்னும் 2 டேஸ் போதும். நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். முடிஞ்சா எங்களுக்கு உதவி செய். முடியலனா உன் வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டிலே இரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு அனுப்புறோம் என்று சற்று காட்டமாக சொல்லிவிட ஸ்ரேயா திகைத்து போனாள். எப்போதும் ஸ்ரேயா சொல்வதை விஷ்ணு தட்டி பேசியதில்லை. முதல் முறையாக அவன் கோபமாக பேசவும் அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேலை செய்ய மாட்டேன் என்று திரும்பி போகவும் முடியாது. நிச்சயமாய் அப்படி போனால் தன்னை தவறாக எண்ணுவார்கள். அதனால் அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் அமர்ந்து அவளும் வேலை பார்க்க தொடங்கிவிட்டாள். மறுநாள் ஸ்ரேயாவும் வந்திருக்க கிடைத்த இடைவெளியில் குழலி தன் மனதில் தோன்றிய சந்தேகத்தை நேரடியாக அவளிடமே கேட்டாள். ஸ்ரேயாவோ சர்வசாதாரணமாக, ஆமா, நான் தான் உன் சிஸ்டத்துல இருந்து ப்ராஜெக்டை கிராப்ட் பண்ணினேன். இப்ப என்ன அதுக்கு என கேட்டாள். ஆத்திரத்தில் உடல் நடுங்கினாலும் ஏன் இப்படி செய்தாள் என தெரிந்து கொள்ளும் பொருட்டு, எதுக்காக இப்படி செஞ்சீங்க? அதுவும் இல்லாம அத்தனை பேருக்கு முன்னாடி அத்தனை பேச்சு பேசுனீங்களே என குழலி கோபமாக கேட்டாள். செஞ்சதே உன்னை அப்படி மாட்டி விடணும்னு தானே.
அப்புறம் பேசாம உன் வாயை பார்த்துட்டு நிக்க சொல்றியா என ஸ்ரேயா இலக்காரமாக கேட்டாள். அவள் பேச்சில் கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஏன் தேவையில்லாம என்னை இப்படி பிரச்சனையில மாட்டி விட்டீங்க என கேட்டாள். என்ன செஞ்சியா? நீதான் எல்லாம் செஞ்ச. கிட்டத்தட்ட 3 வருஷமா முகிய என் உயிரா நேசிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அவ மேல எனக்கு ஒரு தனி பிரியம் இருக்கு. அவ மேல காதல்னு தெரிஞ்சுக்கிட்டு 3 வருஷம் ஆகுது. கொஞ்சம் விட்டு பிடிச்சு என் காதல சொல்லலாம்னு காத்துக்கிட்டு இருந்தா நீ திடீர்னு இடையில பூந்து அவனை கல்யாணம் பண்ணிப்ப. நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணுமா? முடியாது. கண்டிப்பா விடவும் மாட்டேன். அவன் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் என ஸ்ரேயா கண்களில் வெறிமின்ன சொல்ல குழலி அவளை திகைத்து பார்த்தாள். சற்று நேரம்தான். அதற்குள் சுதாரித்து கொண்ட குழலி அவளை ஏளனமாய் ஒரு பார்வை பார்த்து, பகல் கனவு காண்றீங்களா ஸ்ரேயா? ஆனா பாருங்க, பகல் கனவு பலிக்காதான். அப்படிதான் உங்க கனவோ எந்த ஜென்மத்திலும் அது பலிக்க வாய்ப்பே இல்ல. அவர் என்னோட கணவர். அவரை விட்டு தர நீங்க யாரு? அவரை உரிமை கொண்டாட எங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவு இருக்கு. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சும்மா நீங்க பேசுறீங்கன்னு நானும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொரு தடவை என் கணவர் பக்கம் உங்க பார்வை பட்டுச்சுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களை போலதான் நானும் எனக்கு உரிய பொருளை விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு விடவும் மாட்டேன். அவர் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். அவரை நான் எவ்வளவு நேசிக்கிறேன், எப்படி நேசிக்கிறேன்னு யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா அவர் மேல கண்டதுக பார்வையும் பட நான் விட மாட்டேன் என சொல்ல ஸ்ரேயா கோபத்துடன் அவளை பார்த்தாள். என்னது கண்டதுங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அப்படி பேசுவ? ஓ, இப்ப நீ அவனோட மனைவிங்கிற திமிர்ல பேசுறியா? எவ்வளவு நாளைக்கு? அவன் வாயாலேயே உனக்கு உரிமை இல்லைன்னு உன்னை இங்கிருந்து போக சொல்ல வைக்கிறேன். என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல குழலி. எனக்கு எதிரின்னு ஒருத்தர் உருவாகிட்டா அவங்கள அழிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன் என வன்மத்துடன் சொல்ல குழலி தோள்களை குலுக்கி விட்டு கொண்டாள். உங்களால முடிஞ்சத நீங்க செய்யுங்க. ஆனா அவர் என்ன தவிர யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அது எனக்கு நிச்சயம். என்ன அழகா இருக்கிறேன்னு திமிர்ல பேசுறியா? முகிய பொறுத்த வரையிலும் அழகெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. எனக்கு அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இல்ல. ஆனா நீங்க அவரை ட்ரை பண்ணும் போதே தெரியுது அவருக்கு அழகெல்லாம் பெரிய விஷயமா இருக்க வாய்ப்பில்ல என சொல்ல ஸ்ரேயா ஏய் என ஆங்காரமாக கத்தினாள். சும்மா கத்தாதீங்க. நான் சொல்றது என் காதலை நம்பி மட்டும்தான். மத்ததெல்லாம் அவருக்கு 2ஆம் பட்சம்னு எனக்கும் தெரியும். அவர் என்ன காதலிக்கலனாலும் என் காதல் அவருக்கு புரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதையும் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு என சொல்லிவிட்டு உதடு வளைத்து ஒரு மாதிரியாய் புன்னகைத்து விட்டு ஸ்ரேயா அங்கிருந்து நகர்ந்தாள். நிலவன் இரவும் பகலும் கண் விழித்து வேலை பார்ப்பதால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டான். அதுவும் உடல் சூடு அதிகமாகி கண்கள் பொங்கி வழிந்தது. சோர்வு, உடல் வலி, சரியாக சாப்பிடாதது என அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது. எல்லாம் என்னால்தான். நான் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்க வாய்ப்பில்லை என குழலி நொந்து கொண்டாள். முடிந்த மட்டும் அவனின் உடல் வலிக்கு கை கால்கள் முதுகு என பிடித்து விடுவாள். கண்களில் ஈரத்துணி போட்டு எடுப்பாள். 1 வாரத்திற்குள் அவர்கள் எதிர்பார்த்தபடியே ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிந்து அதை அந்த கம்பெனிக்கு அனுப்பியும் வைத்து விட்டார்கள். அதை கொண்டாடும் வகையில் அந்த வார இறுதியில் பீச் ரிசார்ட் போகலாம் என முடிவெடுத்தார்கள். அதன்படி அந்த வார இறுதியில் நிலவன் ரிசார்ட்டுக்கு கிளம்பும் போது குழலியும் வந்தே ஆக வேண்டும் என பிடிவாதமாக இருந்தான். நண்பர்களாக நீங்கள் போகும்போது நான் எதற்கு என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் அவன் கேட்கவில்லை. அவள் குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாள் என்பதை அவனும் அறிவான்தானே. அவளை தனியாக விட அவனுக்கு மனதில்லை. அவன் பிடிவாதமாக இருக்கவும் வேறு வழி இல்லாமல் அவளும் வருவதாக சம்மதித்தாள். குழலியும் உடன் வருகிறாள் என்பதை கேள்விப்பட்டு மற்றவர்கள் சந்தோஷித்தாலும் ஸ்ரேயாவிற்கு மட்டும் உள்ளம் எரிந்தது. நண்பர்கள் மட்டும் போவதால் அங்கே தனிமை கிடைக்கும், எப்படியாவது தன் மனதில் இருப்பதை நிலவனிடம் சொல்லிவிடலாம் என எதிர்பார்த்த ஸ்ரேயாவிற்கு ஏமாற்றமாக இருந்தது. முதலில் அவளை ஒழித்து கட்டினால்தான் தன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என எரிச்சலோடு நினைத்து கொண்டாள். அன்று ரிசார்ட் கிளம்பும் போது மதியத்திற்கு மேல் ஆகிவிட்டிருந்தது. மாலை நேர பார்ட்டிக்கு என்றாலும் கொஞ்சம் முன்னால் செல்லலாம் என நினைத்த நேரத்தில்
அவர்கள் வேலை செய்யும் கம்பெனியில் கொஞ்சம் அதிக வேலை பார்ப்பது மாதிரி ஆகிவிட மதியத்திற்கு மேல் கிளம்பினார்கள். பார்ட்டிக்கு என்பதால் கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்த அனார்கலி வகை உடையை அவள் தேர்வு செய்ய நிலவனும் கூட அவளுக்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று ஊக்குவித்தான். அந்த உடையை போட்டு அதற்கு ஏற்றவாறு ஹேர் ஸ்டைல், அணிகலன், மேக்கப் என்று கண்ணாடியில் பார்த்தபோது அட்டகாசமாக இருந்தது. சாதாரணமாக ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட்டுடன் உள்ளே வந்த நிலவன் அவளை பார்த்து பிரமித்து நின்று விட்டான். என் ட்ரெஸ் எப்படி இருக்கு என ஆசையுடன் கேட்ட அவளிடம் பதில் கூட சொல்ல முடியாமல் தடுமாறியபடி நின்றான். அவனின் தடுமாற்றத்தை கண்டவள் தலை குனிந்து கொள்ள அவனும் ஆழ்ந்த குரலில், ரொம்ப அழகா இருக்கு மேகா, நீ அப்படியே அப்சரஸ் போல இருக்க என சொன்னான். அவள் அருகில் செல்ல போனவனை வெளியே கேட்ட ஹாரன் ஒலி தடுத்து நிறுத்த, எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு மேகா, வா கிளம்பலாம் என ஒரு பெருமூச்சோடு சொன்னான். குழலியை பார்த்த எல்லோருமே வியப்புடன் பாராட்டத்தான் செய்தார்கள். ஸ்ரேயாவிற்கும் கூட அவளை அப்படி பார்த்ததும் ஒரு பிரமிப்புதான். அடுத்த நிமிடமே முகம் கடுகடுக்க தொடங்கிவிட்டது. எல்லோரும் ஒரே காரிலேயே செல்லலாம் என யோசித்து நிலவனிடம் இருந்த பெரிய காரில் பயணப்பட்டார்கள். விஷ்ணு காரை ஓட்ட ரஞ்சினி முன்னால் அமர்ந்து கொண்டாள். ராமும் கண்மணியும் பின்னால் இருந்த சீட்டில் அமர்ந்து கொண்டார்கள். நடுவில் இருந்த சீட்டில் ஸ்ரேயா, நிலவன், குழலி மூவரும் அமர்ந்து கொண்டார்கள். ஸ்ரேயா குழலியை பார்த்தபடி வேண்டுமென்றே நிலவனை இடித்துக்கொண்டு அமர்ந்தாள். நிலவன் இருவருக்கும் நடுவில் அமர்ந்திருந்தான். அவர்கள் இருவரும் நெருங்கி அமர்ந்ததை பார்த்து குழலிக்கு பல்லை கடிக்க மட்டும்தான் முடிந்தது. நடுவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் காரை நிறுத்தி ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் என வாங்கிக் கொள்ள அந்த சமயத்தில் எல்லோரும் இறங்கி ஏறும்படியானது. அதை பயன்படுத்தி கொண்ட குழலி ஸ்ரேயாவிற்கு அடுத்து அவள் ஏறிக்கொள்ள அவளுக்கு அடுத்து நிலவன் ஏறிக்கொண்டான். இப்போது குழலி இருவருக்கும் நடுவில் இருந்தாள். ஸ்ரேயாவிற்கு தன் கோபத்தை எப்படி காட்டுவது என்று தெரியவில்லை. அதனால் வேண்டுமென்றே அவளை நெருங்கி அமர குழலி நிலவனை நன்றாக ஒட்டி கொண்டாள். இப்போது ஸ்ரேயாதான் பல்லை கடித்தாள். ஒரு திருப்பத்தில் கார் திரும்பிய போது விஷ்ணு வேகமாக ஸ்டியரிங்கை ஒடித்து திருப்ப அந்த வேகத்தில் குழலி நிலவன் மடியில் சென்று அமர்ந்து விட்டாள். குழலியை தாங்கி பிடிக்கிறேன் என்று நிலவன் அவள் கழுத்தில் அழுத்தமாக இதழ் முத்தம் ஒன்றை வைத்தான். இருவருக்கும் எதிர்பாராத விபத்துதான். ஆனால் அதிலேயே இருவரும் உணர்ச்சியின் பிடியில் மாட்டிக்கொண்டார்கள். கார் நேராக சென்ற பிறகும் கூட குழலிக்கு அவன் மடியிலிருந்து இறங்கவே மனதில்லை. ஆனால் ஸ்ரேயா அப்படியே விடுவாளா? குழலியை தட்டி நிகழ்வுக்கு கொண்டு வந்து, கார் நேரா ஓட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, சீட்ல வந்து உட்காரு என கடுப்போடு சொன்னாள். ராம் சிரிப்புடன், ஏண்டி அவங்கதான் புதுசா கல்யாணமான ஜோடிங்க, அப்படி இப்படி இருப்பாங்க, நீ ஏன் அவங்கள பாக்குற, விண்டோ பக்கமா மூஞ்சிய திருப்பு என சொன்னான். எனக்கு என்ன தலையெழுத்தா அதெல்லாம் பாக்கணும்னு? ஏதார்த்தமா திரும்பும் போது பார்த்த, நீ முதல்ல என்ன நோட்ட விடாம பேசாம வாடா என இருவரும் வாயாடி கொண்டே வர நிலவனும் குழலியும் அந்த உலகத்திலேயே இல்லாமல் இருவரும் ஒருவர் கையை ஒருவர் கோர்த்தபடி மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு எதுவும் பேசவே தோன்றவில்லை. அந்த அருகாமை இருவருக்கும் ஒருவித பரவசத்தை தந்திருக்க அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது மட்டுமல்ல, ரிசார்ட் போய் சேரும் வரை இருவரும் கோர்த்த கைகளை பிரிக்காமல் அவ்வப்போது ஒருவரை ஒருவர் பார்வையால் தழுவியபடி இருந்தார்கள். அத்தியாயம் 18. பார்ட்டி 6 மணிக்கெல்லாம் தொடங்கிவிட்டது. பார்ட்டியில் சர்ப்ரைஸாக நிலவனுடன் வேலை பார்த்த சிலரும் வந்திருக்க அப்போதுதான் அவனது திருமணத்திற்கான சர்ப்ரைஸ் பார்ட்டி என்பது அவனுக்கு தெரிந்தது. முதலில் நண்பர்கள் மட்டும் செல்லும் சக்சஸ் பார்ட்டியாகத்தான் ஏற்பாடு செய்தது. அதன் பிறகு நிலவனுக்கு திருமணமாகி இவ்வளவு நாட்களாக ட்ரீட் எதுவும் வைக்கவில்லை என கம்பெனியில் வேலை செய்யும் ஒரு சில கம்பெனி நண்பர்கள் ராமை போட்டு நச்சரிக்க அவன்தான் மற்ற நண்பர்களிடம் பேசி இதை ஏற்பாடு செய்தான். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் எல்லோரும் ஆர்ப்பாட்டமாக வரவேற்க நிலவனும் குழலியின் கையை பிடித்து கொண்டு புன்னகையோடு உள்ளே நுழைந்தான். பூக்கள் தூவி பன்னீர் தெளித்து என கலாட்டாவாக வரவேற்றார்கள். கையில் மிக பெரிய மலர்கொத்து ஒன்றை கொடுக்க அவளும் புன்னகையோடு வாங்கி கொண்டாள். பார்ட்டிக்கு வந்திருந்த எல்லோருமே குழலி மிகவும் அழகாக இருப்பதாக பாராட்டினார்கள்.
நிலவனிடம் சென்று நல்ல தேர்வு என்று அவனுக்கு வாழ்த்துக்களும் சொன்னார்கள். ஸ்ரேயாவிற்கு மேலே அங்கிருந்த ஒரு சில பெண்கள் அவளை பொறாமையோடு வேறு பார்த்தார்கள். இது என்ன, இவர்கள் இப்படி பார்க்கிறார்களே என அவர்களின் எரிமலை விடைகளை தாங்க முடியாமல் கண்மணியிடம் கேட்க அவள்தான் சிரிப்போடு எல்லாம் சொன்னாள். அவர்கள் அனைவருமே நிலவனுக்கு காதல் தூது விட்டு கொண்டிருந்தவர்களாம். அவன் இப்படி திடீரென திருமணம் செய்து கொள்வான் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. திருமண செய்தியை சொன்னதுமே எல்லோரும் பிடிபிடி என்று அவனை பிடித்து விட்டார்கள். உன்னை ஏதாவது மட்டம் தட்டலாம் என்றுதான் இங்கே கிளம்பி வந்தது. ஆனால் நீ அவர்களே வாய் பிளக்கும் அளவுக்கு அழகாக இருக்கவும் அவர்களால் பொறுக்க முடியவில்லை என சொல்லி சிரித்தாள். குழலி ஆச்சரியத்தோடு, இங்க அவருக்கு இவ்ளோ ஃபேன்ஸா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே என கேட்டாள். அவன் ரொம்ப சிம்பிள் குழலி, இதையெல்லாம் பெருசா காட்டிக்க மாட்டான். இதுவே கதிர ஒரு பொண்ணு பார்த்திருந்தா அவன் ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சு நான் தான் அழகுன்னு பீத்திக்கிட்டு இருப்பான். உண்மைய சொல்ல போனா எங்க செட்டிலேயே கதிர் மாதிரி அழகு யாரும் கிடையாதுதான். ஆனா அவன்கிட்ட யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்கி பழகிட முடியாது. அவனும் ஸ்ரேயாவும் ஏறக்குறைய ஒண்ணுதான். கொஞ்சம் சுயநலம் அதிகம். அவங்க தேவைக்காக யார் என்னன்னு பார்க்காம காலை வாரி விட்டுடுவாங்க. ஆனா நிலவன் அப்படி கிடையாது. ரொம்ப நல்லவன், ரொம்ப அமைதி, ரொம்ப பொறுமைசாலி. இப்படிப்பட்ட ஒருத்தனை யாருக்கு தான் பிடிக்காது? எங்க கம்பெனிலேயே கதிரை தாண்டி அதிக ஃபேன்ஸு நிலவனுக்கு தான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது அவனை காப்பாத்திக்க வேண்டியது இனி ஓம் பொறுப்பு தான் என கண்மணி சிரிக்க குழலியும் சிரிப்போடு தலையாட்டி கொண்டாள். கண்மணி எச்சரிக்கையாலேயோ இல்லை அந்த பெண்களின் பார்வை நிலவன் மீது இருந்ததாலேயோ என்னவோ குழலிக்கு அவனை தனியே விடவே தயக்கமாக இருந்தது. அவனிடம் ஏதாவது கேட்பது மாதிரி அவன் அருகிலேயே சென்று நின்று கொண்டாள். அவனும் கம்பெனியில் உள்ளவர்களிடம் அவளை அறிமுகப்படுத்தும் பொருட்டு தன் அருகிலேயே அவளை நிறுத்தி வைத்து கொண்டான். கம்பெனியில் வேலை செய்யும் நெருங்கிய நண்பர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் அவன் தன் திருமணத்தை சொல்லிவிடவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தது. அதில் முக்கியமானது, இப்படி பார்ட்டி என்று முழு பணத்தையும் அழித்து விடுவார்கள் என்ற பயம்தான். சற்று நேரத்தில் பார்ட்டி கலாட்டாவாக செல்ல ஆரம்பிக்க நிலவனை பாட்டு பாட சொல்லி வற்புறுத்தினார்கள். அவன் எப்பொழுதும் இதுபோல பார்ட்டியில் பாடுவது பழக்கம்தானாம். இப்போது நல்ல பாட்டு ஒன்றை பாடிக்கொண்டே குழலியோடு ரொமான்டிக் டான்ஸ் ஆட வேண்டும் என எல்லோரும் வற்புறுத்தினார்கள். குழலி முடியவே முடியாது என மறுக்க யாரும் அவளை விடுவதாக இல்லை. ஒருவன் நிலவன் கையில் மைக்கை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனான். குழலி அவ்வளவு பேருக்கு மத்தியில் ஆடுவதற்காக வெகுவாக தயங்க, நிலவனோ அவள் கைப்பிடித்து தான் பார்த்து கொள்வதாக கண்களை மூடி திறக்க அவன் பார்வையில் தைரியம் வர பெற்றவளாய் அவனோடு சேர்ந்து நின்றாள். அடி பெண்ணே, ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழை அடிக்கும். அடி பெண்ணே, ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழை அடிக்கும். ஏன் எனது இதயம் துடிக்கும் இசையில் கவிதை ஒன்றை எழுதினாய். அதை வெளியில் கோர்த்து உயிரின் உள்ளே பார்வையாலே சொல்கிறாய். உன்னோடு நானும் வாழ, உன்னோடு நானும் சாக, உன் மடி சாயவா, உன் மடி சாயவா என்ற பாடலை பாடிக்கொண்டே அவளோடு சேர்ந்து மெதுவாக நடனமாட அவளுக்கு அவன் பாடிய பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் உள்ளுக்குள் புகுந்து எதுவோ செய்தது. கிட்டத்தட்ட பார்ட்டி முடியும் வரை கூட இருவரும் கோர்த்த கைகளை பிரிக்காமல் தான் சுற்றி கொண்டிருந்தார்கள். பார்க்க பார்க்க ஸ்ரேயாவிற்குத்தான் பற்றி கொண்டு வந்தது. என்னென்னவோ செய்து இருவரையும் தள்ளி நிறுத்த பார்க்க விடாப்பிடியாக குழலி அவன் அருகிலேயே சென்று நின்று கொண்டாள். அவனாவது அவளை விட்டு தள்ளி நிற்பான் என பார்த்தால் அவன் அதற்கு மேலே கோர்த்த கைகளை இன்னும் இறுக்கி கொண்டான். இருவரும் ஒருவித இனிய மனநிலையில் அந்த சூழ்நிலையை ரசித்தபடி இருக்க கொஞ்ச நேரம் கழித்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஆரம்பித்தது. அதை பார்த்ததுமே குழலிக்கு முகம் மாறிப்போனது. அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவளது வீட்டில் உள்ளவர்களும் சரி சொந்தங்களும் சரி நேரடியாக இது போல மது அருந்தி பார்த்ததில்லை. கருப்பசாமி கோவிலில் பூஜை நடக்கும்போது மட்டும் பூஜை முடிந்து பெண்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்து இரவு நேரம் அண்ணன்களும் அப்பாக்களும் மது அருந்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறாள். அதுவும் பெரியப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால் பெண்களுடனேயே துணைக்கு வீட்டிற்கு வந்து விடுவார். இங்கே ஆண்கள் பெண்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் எல்லோருமே மது அருந்தி கொண்டிருந்தார்கள்.
சரிநிகர் சமானம் என்பதை இதில்தான் காட்டுவார்கள் போல என குழலி எரிச்சலுடன் நினைத்து கொண்டாள். நிலவன் என்ன செய்கிறான் என எட்டி பார்க்க அவனும் அவர்கள் குழுமத்தோடு நின்று மது கிளாஸை கையில் வைத்திருந்தான். அவனை பார்த்ததும் குழலிக்கு மனதில் ஒருவித ஏமாற்றம் சூழ்ந்து கொண்டது. அவள் மனதுக்குள் என்ன நினைத்தாள் என அவளுக்கே தெரியவில்லை. இங்கு இதெல்லாம் சகஜம்தான், அதனால் அவனை தவறாக நினைக்க கூடாது என தன்னையே தேற்றி கொண்டாள். இன்று ரிசார்ட்டில் தங்கிவிட்டு நாளைக்குத்தான் இங்கிருந்து கிளம்புவது என்று ஏற்கனவே முடிவு செய்திருந்தார்கள். அதன்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறைக்கு எல்லோரும் மெல்ல மெல்ல கலைந்து கிளம்ப தொடங்கினார்கள். ஒரு சிலர் ஆண்களாகவும் ஒரு சிலர் பெண்களாகவும் ஒரு சிலர் ஆண் பெண் என இருவரும் கலந்தும் அவரவர் அறைகளில் தங்கிக் கொண்டார்கள். என்ன ஒன்று, ஆண் பெண் என இருவரும் கலந்து தங்குபவர்களுக்கு பெரும்பாலும் அவர்கள் சொந்த இணையாக இருக்கவில்லை. திருமணமாகாத ஆண் பெண் ஒன்றாக தங்கினார்கள். திருமணமான ஆண் பெண் திருமணமாகாத ஆண் பெண்ணுடன் தங்கினார்கள். பார்த்து கொண்டிருந்த குழலிக்குத்தான் அந்த சூழ்நிலையே மூச்சு முட்ட ஆரம்பித்தது. அதே நேரம் ஓரிரு ஆதர்ஷ தம்பதிகளும் இருந்தார்கள். அவர்கள் குழலியிடம் நல்ல விதமாகவே நடந்து கொண்டார்கள். அப்படி ஒரு ஜோடிதான் ரஞ்சித் மீனா ஜோடி. அவர்கள் இருவரும் ஆரம்பத்திலிருந்தே நிலவனுடன் வேலை பார்ப்பவர்களாம். அதனால் அவன் மீது தனிப்பிரியம் உண்டு. மீனா அவளிடம் நல்ல விதமாகவே பேசினாள். நிலவனை பற்றி பெருமையாக சொன்னாள். நிலவன்தான் அவர்கள் இருவரும் ஒன்று சேர பெரிதாக உதவி செய்தானாம். பெற்றோர் இருவரும் எதிர்ப்பை தெரிவிக்க அவர்களை மீறி திருமணம் செய்து கொண்டவர்களை குழந்தை பிறந்த பிறகு அவர்கள் சேர்த்து கொண்டார்களாம். எங்க வீட்டுல எல்லாரும் ரஞ்சித் வேண்டாம்னு சொல்லி வேற மாப்பிள்ள பார்க்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் குழலி. ஒரு கட்டத்துல அவங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் வச்சுட்டாங்க. ஆனா நிலவன் தான் என்ன காய்ச்சி எடுத்துட்டான். அது எப்படி உன்னால ரஞ்சித்தை மறந்துட்டு வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடிஞ்சது? உனக்கு எப்படியோ, ஆனா ரஞ்சித் சுத்தமா உடஞ்சு போயிடுவான். உன் காதலுக்காக இனி நீ யோசிக்க போறதில்ல. அட்லீஸ்ட் அவன் காதலுக்காவது யோசின்னு பொறிஞ்சு தள்ளிட்டான். அதுக்கப்புறம்தான் நான் எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கிறேன்னு புரிய வந்துச்சு என சொல்ல குழலிக்கும் கூட மீனா மீதுதான் தவறு இருப்பதாக தோன்றியது. அது எப்படி காதலித்தவனை விட்டுவிட்டு வேறு ஒரு கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ள முடியும் என நினைத்தவள் அதை முகத்திலும் காட்ட அதை புரிந்து கொண்ட மீனா தயக்கத்துடன் அவளை பார்த்தாள். நீ நினைக்கிறது எனக்கு புரியுது குழலி, ஆனா அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல. எங்க வீட்டுல எல்லாரும் என்ன ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கத்துல ரஞ்சித்தும் இல்லைன்னதும் நான் அவங்க பக்கம் சாஞ்சிட்டேன். அவன் அப்போ ஆன்சைட் ப்ராஜெக்டுக்காக ஃபாரின் போயிருந்தான். கடைசி ஆயுதமா குடும்பத்தோட சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டவும் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கம் சாஞ்சிட்ட எனக்கு அதுக்கு மேல யோசிக்க தோணல. அதனால கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். ஆனா ரஞ்சித் அவன் என்னை பார்த்த பார்வை அதை ஆயுசுக்கும் மறக்க முடியாது. கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டியான்னு கேட்டவன் நான் ஆமாம்னு சொன்னதும் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து போயிட்டான். அவன் ஏதாவது பேசி இருந்தாலாவது நான் பதில் பேசியிருப்பேன். அவன் ஒன்னு சொல்லாம போகவும் தான் என் தப்பு எனக்கு புரிஞ்சது. நிலவன் கிட்ட சொல்லி அழுகவும் அப்போதுதான் அவன் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டான். அதோட அவர்கிட்ட பேசி எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சான். இப்போ அவர் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்களோட அன்புக்கு சாட்சியா எங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நிலவன் தான். அவன் மட்டும் எடுத்து சொல்லலைன்னா எனக்கு புரிஞ்சிருக்காது. எங்க அம்மா அப்பாவும் இப்ப எங்க கூட சேர்ந்துட்டாங்க. நான் சந்தோஷமா இருக்கும் போதும் ரஞ்சித் என்ன சந்தோஷமா வச்சுக்கிற போதும் எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கதான் செய்யுது. இப்படிப்பட்ட ஒருத்தனை போய் நான் மிஸ் பண்ண நினைச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனா ரஞ்சித் என்கிட்ட ஒரு தடவை கூட அதை குத்தி காட்டி பேசுனதே கிடையாது. அவர் ரொம்ப ஜெம். அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கும் போல. அதுக்காகவே அவர் மேல இப்ப இன்னும் அதிக காதலை காட்டுறேன் என சொன்ன மீனா நிறைவாக புன்னகைத்தாள். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மீனா. ஆனா காதலிச்சா அதுல உறுதியா இருக்கிறது இல்லையா? இல்லனா எதுக்காக காதலிக்கணும்? எவ்வளவுதான் சமாதானம் சொன்னாலும் நீங்க செஞ்சதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஏதோ ரஞ்சித் நல்லவரா இருக்கிறதுனால உங்களை ஏத்துக்கிட்டார். இதுவே அந்த இடத்துல நானா இருந்திருந்தா நிச்சயம் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். ஒருத்தரோட உதாசீனம், அதுவும் நமக்கு பிடிச்ச ஒருத்தரோட உதாசீனத்தை தாங்கிக்கவே முடியாது. அது உயிர் வலி. அதை அவருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அதையும் தாண்டி அவர் உங்களை தேடி வந்திருக்காருன்னா அந்த அளவு உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம்.
என குழலி சொல்ல மீனா மறுப்பாய் தலையசைத்தாள். ரஞ்சித்தோட அன்பை பத்தி வேணும்னா நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் குழலி. ஆனா அந்த சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இதே என் இடத்துல குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க இருந்திருந்தா இந்த அளவு தைரியமா அவங்கள எதிர்த்து அவரை கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? உங்க குடும்பமும் பெருசுன்னு நிலவன் சொன்னா, நீங்க நிலவனை காதலிச்சு இருந்தாலும் அவங்கள மீறி கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா என மீனா சவால் விடுவதை போல கேட்டாள். அவளையே ஆழமாக பார்த்த குழலி பிறகு பெருமூச்சு விட்டுக்கொண்டு, ஒருவேளை நிலவனை நான் காதலிச்சிருந்தா நிச்சயம் என்ன தடை இருந்தாலும் அதை மீறி அவரை கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதுவும் என் குடும்பத்தோட சம்மதத்தோட என உறுதியாக சொல்ல மீனா அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். சரி, எல்லாம் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சே, இனியே அதையே பேசி என்ன பிரயோஜனம்? அதை விடுங்க. உங்க குட்டி பேர் என்ன? அவ என்ன படிக்கிறா? மீனாவும் முகமலர, பேர் மலரினி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா என சொன்னவள் பிறகு அவளை பற்றி சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். குழலிக்கும் குழந்தைகள் என்றால் பிரியம். அதனால் ஆர்வமாக அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்க, ஸ்ரேயா நிலவனை தாங்கி பிடித்தபடி வந்த தோற்றத்தை கண்டதும் முகம் மாறி போனாள். குழலியின் முகம் மாறியதை கண்டதும் புருவம் சுருக்கி பார்த்த மீனா அவள் பார்த்த திசையை நோக்கி தன் பார்வையை செலுத்தினாள். அங்கே ஸ்ரேயாவை கண்டதும் மீனாவுக்கும் முகம் மாறி போனது. முகி எல்லா விஷயத்திலும் நல்லவன்தான், ஒரே ஒரு விஷயத்த தவிர. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி எதுவும் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். மத்தவங்க கூட இவன் மேல அன்பா இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்ரேயாவும் கதிரும் ரொம்ப சுயநலவாதிங்க. அதுவும் ஸ்ரேயா அவனை பார்க்கிற பார்வையே சரி இருக்காது. அதோட அவ பெரிய அழகின்னு மனசுக்குள்ள நினைப்பு. முகிய தவிர அவனை காதலிக்கிறது எங்க எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அவன்கிட்ட காதல சொல்லலையான்னு கேட்டப்போ, என்னை தவிர அவனை வேற யாரு காதலிக்க போறாங்க, அவன் அப்படி ஒன்னும் கதிர் அளவுக்கு அழகு இல்லையேன்னு அலட்சியமா சொல்லுவா. அழக தவிர மனசை பாக்குற எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்கன்னு அவளுக்கு தெரியல போல. அதோட முகி பின்னாடியும் நிறைய பொண்ணுங்க சுத்தவும் தான் அவளுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. முகியோட காமெடி சென்ஸு, அதோட அவன் யார் மேலேயும் கோபப்படாதது, கேர் எடுத்துக்கிறதுன்னு பொண்ணுங்களுக்கு அவனை பிடிக்க நிறைய காரணம் இருக்கு. அவன் மட்டும் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா ட்ரெஸ் பண்ணாம நீட்டா ட்ரெஸ் பண்ணானா நல்ல அழகன்தான். ஆனா இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கான். அதனாலேயோ என்னவோ யாரையும் அவனால சரியா புரிஞ்சிக்க முடியல. கதிர் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததும் ஸ்ரேயா தன் காதல சொல்ல போறதா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனா இன்னும் அவனை மறக்கல போல. இன்னமும் அவனை அதே பார்வை தான் பாக்குறா. எதுக்கும் முகிக்கிட்ட அவளை பத்தி நீ பேசி வைக்கிறது தான் நல்லது என சொல்ல குழலி யோசனையோடு அமர்ந்திருந்தாள். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே ஸ்ரேயா நிலவனோடு தங்கள் அறைக்கு செல்ல குழலிக்குத்தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எல்லோரும் இருக்கும்போது அவர்கள் இருவரும் உள்ளே சென்ற பின் தானும் பின்னாலேயே சென்றால் தான் சந்தேகப்படுவதாக எண்ணுவார்கள். அதே நேரம் அவர்களை தனியே விட்டுவிட்டு வெளியே அமர்ந்திருக்கவும் முடியவில்லை. அவள் தவிப்புடன் அமர்ந்திருக்க நல்ல வேளையாக மீனா அவளுக்கு உதவிக்கு வந்தாள். குழலியின் நிலையை புரிந்து கொண்ட மீனா, என்ன குழலி, தூக்கம் வருதா? ரொம்ப நேரமா சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்களேன், நாளைக்கு பாப்போம் என சொல்ல மீனாவிடம் ஒரு நன்றி பார்வையை செலுத்திவிட்டு சரி என்றபடி வேக வேகமாக தங்கள் அறைக்குள் நுழைந்தாள். வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவளின் பார்வையில் அங்கே ஸ்ரேயா நிலவனை அணைத்து பிடித்தபடி கட்டிலில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்ததும் சொல்லென்று கோபம் உண்டானது. ஸ்ரேயா, நீங்க இங்க என்ன பண்றீங்க என கடுகடுத்தபடி உள்ளே நுழைந்தாள். பார்த்தா தெரியல, முகி ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். அதான் அவனை ரூமுக்கு அழைச்சிட்டு வந்து தூங்க வைக்கிறேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவரை கூட்டிட்டு வந்திருப்பேனே. நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க? இவ்வளவு நாள் நான் தானே செய்தேன். இப்போ சேரத்துக்கு நான் வந்துட்டேன். எந்த உரிமையில சொல்ற? அவர் வைஃபுங்கிற உரிமையில. கல்யாணம் ஆகிட்டா உரிமை வந்துரும்னு நினைக்கிறியா? அத அவன் உனக்கு கொடுக்கணும். என்ன தாண்டி உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதையும் அவன் தான் சொல்லணும். சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டான். ஏன்னா எங்க எல்லார் மேலையும் அவன் அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். ஓ, அப்படின்னா நீங்க அத மிஸ்யூஸ் பண்றீங்க. இருக்கலாம். எனக்கு அவன் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
அவருக்கு உங்க மேல எந்த விருப்பமும் இல்ல. ஆமா, இல்லதான். அதே நேரம் உன் மேலயும் விருப்பம் இல்ல தானே என கேட்க இந்த முறை குழலி திணறி போனாள். அவர் எனக்கு தாலி கட்டியிருக்கார் என உள்ளே போய்விட்ட குரலில் சொன்னாள். அதுக்காக உனக்கு அவனை விட்டு கொடுக்க சொல்றியா? இன்னும் எந்த காலத்துல இருக்க? தாலி கட்டுறதால மட்டும் யாரும் யாரோடையும் சேர்ந்து வாழ்றது இல்ல. அவன் மனசுல நீ இருக்குன்னு தெரியற வரைக்கும் அவன் பொது சொத்து தான். யார் வேணாலும் அவனை உரிமை கொண்டாடலாம். அதனால என்ன இப்படி அதற்ற வேலையெல்லாம் வேண்டாம். அப்படின்னா நாளைக்கு நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. நானா? நான் ஏன் சொல்லணும்? நீதான் சொல்ல. நானா? நான் எப்படி அதுக்குள்ள என குழலி இழுத்தாள். அப்படித்தான் எனக்கும். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. இப்ப போய் நான் சொன்னா அவன் உடனே எப்படி ஏத்துப்பான்? கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் சொல்றேன். ஆனா அது வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். 2 பேருமே முயற்சி பண்ணுவோம். யாருக்கு அவன் ஓகே சொல்றானோ சொல்லட்டும் என ஸ்ரேயா சாதாரணமாக செல்ல குழலிக்குத்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவளும் நானும் ஒன்றா? நான் அவனுக்கு தாலி கட்டிய மனைவி. என்னை இவளோடு போட்டி போட சொல்கிறாளே. அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அவன் காதல் யாருக்கு என்று தெரிகிற வரை அவளாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸ்ரேயா அந்த அறையிலிருந்து வெளியேறி சென்றுவிட நிலவனை பார்த்தபடி குழலி அப்படியே நின்றிருந்தாள். அத்தியாயம் 19. நிலவன் அருகே சென்ற குழலி அவனையே பார்த்தபடி அவன் தலையை ஆதூரமாக தடவிவிட அவன் தூக்கத்திலேயே மெலிதாக புன்னகைத்தான். நெற்றியில் புரண்ட முடியை ஒதுக்கியவள் அவன் நெற்றியில் இதழ் பதிக்க சினிங்கியவாறு மேகா என அழைத்தான். அந்த ஒற்றை வார்த்தையில் அகமகிழ்ந்தவள் முகம் முழுவதும் புன்னகையை பூசிக்கொண்டு ஒருவித பரவசத்துடன் அவனை பார்த்தாள். ஸ்ரேயாவின் பேச்சில் அவ்வளவு நேரம் இருந்த கலக்கம் மாறி இப்போது ஒரு திடம் வந்து ஒட்டி கொண்டது. தன் காதல் பொய்யில்லை. எப்படியும் நிலவனுக்கும் தன்மேல் காதல் இருக்கும். அப்படி இல்லாமலா தூக்கத்தில் கூட தன் பெயரை சொல்லி புலம்புகிறான்? அவன் ஆழ் மனதில் நான் இருக்கிறேன். அதை அவன் உணராமல் இருக்கலாம். அதை வெளிக்கொணர வேண்டும். இப்போது ஸ்ரேயாவை பற்றி இருந்த பயம் போய் தன் காதலை நிலவனிடம் எப்படி சொல்வது என தீவிரமான சிந்தனை அவளிடம். யாருடைய உதவியை நாடுவது என்று யோசித்தபோது இங்கே அவளுக்கு தெரிந்தவர்கள் வெகு சிலர்தான். அதில் பெரும்பாலும் எல்லோரும் நிலவனுடைய நண்பர்கள். அவர்கள் யாருடைய உதவியையும் நாட முடியாது. மீதம் இருப்பது ஹேமா மட்டும்தான். அவளும் கூட அந்த அளவு துணிவில்லாதவள். வேறு யாரை துணைக்கு அழைப்பது என்று யோசித்த போது திடீரென்று தெரிந்த தீபச்சுடர் ஒளி போல அவள் முகத்தில் பிரகாசம் வந்தது. அதுதான் சரி, அவரைத்தான் அழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டவள் கதவை பூட்டிவிட்டு நிலவன் அருகில் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அவன் அருகில் சென்றவள், நிலா பேபி, உனக்கும் என்ன பிடிக்குமா என ஏக்கத்துடன் கேட்டாள். அவள் குரல் காதில் கேட்டதும் என்ன உணர்ந்தானோ நகர்ந்து வந்து அவள் மடியில் படுத்துக்கொண்டு வயிற்றில் முகம் புதைத்தான். அவளுக்கு திக்கென்று இருந்தாலும் கூட அவன் முகம் வயிற்றில் குறுகுறுப்பு மூட்டியது. அவனை அணைத்த மாதிரி படுத்துக்கொள்ள அவள் கதகதப்பை உணர்ந்து கொண்டவன் போல அவளை இறுக்கி அணைத்தவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டான். ஒரு நிமிடம் குழலிக்கு இதயம் நின்று துடித்தது. அவனது சுவாசத்தில் ஒருவித சிலிர்ப்பை உணர்ந்தவளுக்கு மூச்சு விடவும் மறந்து போனது. என்னவோ அவனை விளக்கவும் முடியாமல் நெருங்கவும் முடியாமல் ஒருவித அவஸ்தை உண்டானது. ஆனால் அவனோ எதையும் உணராமல் அவளை இன்னும் இறுக்கியவன் முகம் முழுவதும் தன் ஈர இதழ்களை பதிக்கத் தொடங்கினான். கண்களை மூடி சுகமாக அதை அனுபவித்தவள் அவள் இதழில் இதழ் பதிக்கவும் தான் திணறி போனாள். முதல் திணறல் அவன் இதழ் பதித்ததற்கு என்றால் இரண்டாவது அவனின் மதுவாடை அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இருந்தாலும் கூட அவன் முத்தத்தில் லயித்து அவனை விலக்காமல் இருந்தாள். வெகு நேரம் வரை நீடித்த அந்த முத்தம் முடிவுக்கே வரவில்லை எனவும் அவள் விலக நினைக்க அவனோ அவள் உடலில் அத்துமீற தொடங்கியிருந்தான். முழு போதையில் கண்களில் கிறக்கத்துடன் அவள் மேனியில் இதழ்களாலும் கைகளாலும் அவன் ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்க அவளோ மொத்தமாக அவனுள் தொலைந்து போக தொடங்கினாள். போதையில் அவள் உடைகளை கலற்ற அவன் தடுமாற அந்த இடைவெளியில் சுதாரித்து கொண்டவளுக்கு இது தவறு என்று அப்போதுதான் புத்தியில் உரைத்தது. என்னதான் அவன் மீது காதலில் திளைத்திருந்தாலும்
அவன் வாயால் தன்மேல் காதல் இருப்பதை சொல்லாமல் இது மாதிரியான கூடல் மிகவும் தவறு. விடிந்ததும் எழுந்து, நான் தான் போதையில் இருந்தேன், நீ நிதானத்தில் தானே இருந்தாய், தடுக்க வேண்டியதுதானே என கேட்டால் என்ன செய்வது? கேட்க மாட்டான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. ஒருவேளை அவனுக்கு தன்மேல் காதல் இல்லாமல் இருந்தால் உணர்வுகளின் பிடியில் சிக்கி இந்த கூடலை அனுமதி தந்ததற்கு தனக்கே தன்மேல் அருவருப்பாய் போய்விடும். எல்லாம் யோசித்தவள் ஒரு பெருமூச்சுடன் அவன் கைகளை தடுத்து பிடித்து, ப்ளீஸ் நிலா பேபி, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப கொஞ்சம் அமைதியா தூங்குங்க என குழந்தைக்கு எடுத்து சொல்வது போல சொன்னாள். அவள் கெஞ்சல் குரலில் அவன் என்ன உணர்ந்தானோ சமத்தாய் அவள் மார்பில் முகம் புதைத்து அப்படியே உறங்கி போனான். மறுநாள் காலையில் இருவரும் இன்னும் இறுகிய பிணைப்பில்தான் இருந்தார்கள். முதலில் எழுந்த நிலவனுக்கு தலை விண்வெண் என்று தெரித்தது. அவள் மார்பில் முகம் புதைத்திருந்தவன் நகர்ந்து அவள் கழுத்தில் ஆழ்ந்த மூச்செடுக்க அவளின் பிரத்யேக வாசனையில் கிறங்கியவன் கண்மூடி அதை ஆழ்ந்து அனுபவித்தான். சற்றென்று நிதானத்திற்கு வந்தவன் பதறி எழ அவன் அசைந்ததில் குழலியும் கண் விழித்து எழுந்து கொண்டாள். நான் செய்தது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் என்னை ஒரு வழியாக்கி இருப்பாள். நல்ல வேளை நான் முதலில் எழுந்து விட்டேன், அதனால் பிழைத்துக் கொண்டேன் என நினைத்தவன் அவளை பார்த்து அசடு வழிந்தவாறு, குட் மார்னிங் மேகா, நான் போய் குளிச்சிட்டு வரேன் என பாத்ரூம் நோக்கி ஓடி போனான். இவருக்கு என்ன ஆச்சு என ஓடும் அவனை விசித்திரமாக பார்த்துவிட்டு பிறகு எழுந்து தன்னை சரி செய்து கொண்டவள் பிரஷ் எடுத்துக்கொண்டு வாஷ் பேஷன் அருகில் சென்றாள். பல் துளக்கி முடித்ததும் போனை எடுத்து ரிசப்ஷனுக்கு அழைத்து தனக்கு ஒரு காஃபியும் அவனுக்கு லெமன் ஜூஸையும் ஆர்டர் செய்தவள் அவன் குளித்து முடித்து வந்ததும் தானும் சென்று குளித்து வந்தாள். இருவரும் பால்கனியில் அமர்ந்து கதை பேசியபடி இருக்க சற்று நேரத்தில் அவன் நண்பர்கள் பட்டாளம் வந்து சேர்ந்தது. கொஞ்ச நேரம் கூட எங்களை தனியே விட்டுவிட மாட்டார்கள் என குழலி மனதிற்குள் நொந்து கொண்டாள். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட செல்ல அவனோடு வேலை பார்ப்பவர்களும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். மதியம் வரை அங்கேயே கொண்டாடி கழித்துவிட்டு மதியத்திற்கு மேல் ரிசார்ட்டை விட்டு கிளம்பினார்கள். வீட்டிற்கு வந்ததும் முதல் வேலையாக போன் செய்தவள் தன் நிலைமையை சொல்லி உடனே இங்கு வருமாறு பணிக்க அந்த பக்கம் இருந்தவரும் வருவதாக சொல்லி போனை வைத்தார். மனதுக்குள் ஒரு நிம்மதி சூழ உற்சாகமாக வளைய வந்தாள். அடிக்கடி முகிலை நிலா பேபி, நிலா பேபி என அழைத்து வெறுப்பேற்றவும் செய்தாள். அப்படி அவள் அழைக்கும் போதெல்லாம் முறைத்தாலும் அவளை கடிந்து கொள்ளவும் அவனுக்கு மனம் வரவில்லை. அவளை மட்டுமல்ல, யாரையும் அவ்வளவு சீக்கிரம் மனம் நோகும்படி நிலவன் பேசிவிட மாட்டான். அதோடு தனியாக இருந்த அவனுக்கு துணையாக இருப்பது மட்டுமல்லாமல் எப்போதும் அவனையே சுற்றி சுற்றி வந்து வம்பெடுப்பது அவனுக்கு புன்னகையைத்தான் தோற்றுவிக்கும். ரிசார்ட் போய் வந்த மறுநாள் ஸ்ரேயாவை பற்றி எதற்கும் எச்சரிக்கை செய்து வைப்போம் என்று நிலவனை தாங்கி அழைத்தபடி அறைக்குள் சென்றதை மேம்போக்காக குழலி எடுத்து சொல்ல அவளை ஒரு மாதிரியாக பார்த்த நிலவன் பிறகு ஒரு பெருமூச்சுடன், நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தவங்க மேகா, அதனால இதை யாரும் பெருசான்னு நினைச்சதில்ல. ஒருவேளை நீ புதுசா பாக்குறதுனால உனக்கு அப்படி தெரியுதோ என்னவோ. நீ இப்படி பேசுறது ஸ்ரேயாவுக்கு தெரிஞ்சா ரொம்பவும் வருத்தப்படுவா. அதனால தயவு செஞ்சு இன்னொரு முறை இப்படி பேசாத. எங்களுக்குள்ள இருக்கிறது தூய்மையான நட்பு. நீ இப்படி சொல்றது அதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு என கடைசி வார்த்தையை சொல்லும்போது அவன் குரலில் சற்று இறுக்கம் தெரிந்தது. எப்போதும் நிலவனை புன்னகையோடு பார்த்துவிட்டு அவன் இறுகிய குரல் குழலிக்கு சற்று பயத்தை தந்தது. எங்கே அவன் தன்னை தவறாக நினைத்து கொள்வானோ என நினைத்தவள், சேச்சே நிலா பேபி, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட. அந்த பொண்ணு கல்யாணம் ஆக போற வயசு பொண்ணு. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்களேன்னு சொன்னேன். மற்றபடி உன் மேல எனக்கு அந்த மாதிரி எந்த டவுட்டும் இல்லை என சொன்னாள். அவளை மேலும் கீழும் பார்த்தவன், என் மேல உனக்கு என்ன அவ்வளவு நம்பிக்கை என கேட்டான். நம்பிக்கைதான், ஏன்னா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட என அடக்கப்பட்ட சிரிப்புடன் சொன்னாள். அடி பாவி என வாயில் கை வைத்தவன், உன்ன என அவளை அடிக்க துரத்த அவள் அந்த வீட்டை சுற்றி சுற்றி ஓட அவன் அவளை துரத்தி கொண்டிருந்தான். கடைசியில் அவன் கைகளில் மாட்டிக்கொண்டவளுக்கு 4 அடிகளை பரிசாக கொடுத்தவன், இனிமே இப்படி பேசுவியா பேசுவியா என தலையில் கொட்ட சற்றென்று அவன் அருகில் சென்றவள்
அவன் கண்களையே ஆழ்ந்து பார்க்க அவனோ திகைத்து அவளை விழிவிரித்து பார்த்தான். இத்தனை அருகில், அதுவும் இத்தனை நெருக்கத்தில் அவளை எதிர்பார்க்காதவன் திணறிப் போக அவன் உடலில் வியர்வை சுரந்தது. அவன் நிலை புரிந்தாலும் கூட என்னவோ அவனை விட்டு விலகவே தோன்றவில்லை. மெல்ல அவன் முகத்தருகே தன் இதழை கொண்டு செல்ல அவன் மயக்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் கண்களை மூடியதும் நமட்டு சிரிப்புடன் அவன் காதில் தன் இதழ்கள் உரசுமாறு நெருக்கமாக நின்றவள், அப்படித்தாண்டா பேசுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என நெருங்கி நின்று சொல்லிவிட்டு சற்றென்று விலகி ஓட அவனுக்கோ அவள் பேசியதை புரிந்து கொள்ளவே சற்று நேரம் பிடித்தது. ஓஹோ, என்னால என்ன பண்ண முடியுமா? நாளைக்கு நான் தானே சமையல் செய்யணும். இனி உனக்கு பிடிச்சது எதுவும் கிடையாது. நாளையிலிருந்து நான் என்ன செய்யறேனோ அதுதான் சாப்பாடு என சொல்லிவிட்டு அவளை முறைத்தபடி உள்ளே செல்ல அவளோ அவனை அதிர்ந்து பார்த்துவிட்டு, நிலா பேபி, சாரி பேபி, ப்ளீஸ் என்றபடி அவன் பின்னாலேயே சென்றாள். அவன் பதில் பேசாமல் சமையல் வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கவும் அவள் அவன் முன்னால் நின்று பலவித குட்டிக்கரணங்களை அடிக்க ஆரம்பித்தாள். இப்போதைக்கு அவனை சமாதானப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லையே. அவள் வந்த நாளில் இருந்து அவளுக்கு பிடித்ததை மட்டும் பார்த்து பார்த்து செய்து தருகிறான். அதுவும் கிராமத்தில் தங்கள் வீட்டில் செய்ததைப் போலவே அவ்வளவு சுவையுடன் அவன் செய்து தருவான். குழலி சாப்பாட்டிற்கு நிறைய முக்கியத்துவம் தருபவள். சின்ன வயதிலிருந்தே ருசியாக சாப்பிட்டு பழக்கப்பட்டதாலோ என்னவோ, உணவில் சிறிதளவு ருசி குறைந்திருந்தாலும் அதை அவளால் சாப்பிட முடியாது. எவ்வளவு பசியாக இருந்தாலும் ருசியை பொறுத்துதான் அவள் சாப்பாட்டின் அளவு இருக்கும். திருமணம் என்றதும் முதலில் அவள் பயந்தது உணவு விஷயத்திற்குத்தான். அவளுக்கும் சமைக்க தெரியாது. சமைத்து தருபவர்களும் அவளுக்கு ஏற்றவாறு சமைத்து தருவார்களா என அதை நினைத்து ஒரே கவலை. இங்கே வந்து நிலவன் கையால் உணவை சாப்பிட்ட பிறகுதான் திருப்தியாக உணர்ந்தாள். இந்த ஒரு விஷயத்திற்காகவே அவனை தாராளமாக காதலிக்கலாம் என நினைத்து கொண்டாள். இதை மட்டும் காதலிக்க காரணமாக நான் சொன்னால் நிலவன் நிச்சயமாக என்னை ஓடவிட்டு உதைப்பான் என்று நினைக்க பக் என்று அவளை அறியாமல் அந்த நினைவில் கலகலவென்று சிரித்து விட்டாள். என்ன மேகா மேடம், வர வர நீங்க சரியே இல்லையே, தனியா பேசுறீங்க, சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் என புருவம் உயர்த்தி கேட்டான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல நிலா பேபி, சும்மாதான். அப்படியெல்லாம் இல்லையே, நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போதேதான் 1000 விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்லாமலா போவேன் நிலா பேபி? கண்டிப்பா உங்ககிட்ட தான் சொல்லுவேன். என்னவோ சரியில்லை, ஏதோ நடத்து. கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்துதானே ஆகணும், அப்ப பாத்துக்கிறேன். நிலா பேபி, சும்மா நொய் நொயின்னு பேசிட்டு இருக்காம எனக்கு பிடிச்ச முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணிடு. நீ சொன்ன முத்துன கத்திரிக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி வை, நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன் என துல்லியபடி ஓடி செல்ல அவளை முறைக்க முயன்று பின் மெதுவாக புன்னகைத்து கொண்டான். குழலி எதிர்பார்த்த மாதிரியே 2 நாட்களில் அவள் சொன்ன ஆள் வந்து வாசலில் இறங்க அவரை பார்த்ததும் முகமெல்லாம் பிரகாசமாக அவரை வரவேற்கும் பொருட்டு வாசலை நோக்கி ஓடினாள். அத்தியாயம் 20. 2 நாட்களில் வந்து இறங்கிய அவரை பார்த்ததும் நிலவனுடைய நண்பர்கள் எல்லோரும் அலறியெடுத்து ஓடாத குறைதான். திருமணமான இந்த 5 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறைதான் அவர் வந்திருப்பார். மற்றபடி குழலி வீட்டு ஆட்கள் வார வாரம் கட்டாயம் யாராவது இருவர் வந்து விடுவார்கள். இவர் வந்தால் மட்டும் நிலவன் மட்டுமல்ல, அவன் நண்பர்கள் பட்டாளமும் நடுங்கி போவார்கள். ஆட்டோவில் வந்து இறங்கிய அவரையும் சேரனையும் பார்த்தவர்கள் பம்மிக்கொண்டு தெரித்து ஓட கண்மணி மட்டும் சேரனை ஆர்வமாய் பார்த்து கொண்டு நின்றாள். அவர்கள் இருவரையும் பார்த்து குழலி உற்சாக துள்ளலுடன் பாட்டி என்றபடி ஓடிப்போய் நாச்சியாரை அணைத்து கொள்ள அவரோ, மொல்ல மொல்ல ஏண்டி இப்படி குதிச்சிட்டு வரவ, பாட்டி மேல ரொம்ப பாசம் பொங்குதோ என நக்கலாக கேட்க அந்த நக்கலை புரிந்து கொண்டவள், என்ன பாட்டி, எனக்கு எப்பவுமே உன் மேல பாசம் அதிகம்தான் என அசடு வழிந்தாள். ஏண்டி, உன்னை 20 வருஷமா வளர்த்ததே நான், ஏன்ட்டியே உன் வித்தைய காட்டாத. சரி, வாசல்ல நிக்க வைக்காம உள்ளவா. ஷப்பா, இந்த ரயில்ல வந்தது இடுப்பு சுளுக்கிக்குச்சு என்றபடி இடுப்பை அப்படியும் இப்படியும் ஆட்டி நெளிவு எடுத்தபடி உள்ளே நுழைந்து சோஃபாவில் கால் நீட்டி அமர்ந்தார். அவர் பின்னாலேயே உள்ளே நுழைந்த குழலி,
இந்த கிழவி இப்பவே அளப்பறைய கூட்ட ஆரம்பிச்சிருச்சே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுதோ என பெருமூச்சு விட்டபடி வந்தாள். நிலவன் நண்பர்கள் எல்லோரும் ரூமில் இருக்க விஷ்ணு மட்டும் அப்போதுதான் தன் தலையை களைத்து விட்டு கொண்டு அதை ஒரு கையால் சரி செய்தபடி ஸ்டைலாக உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்த நாச்சியாருக்கு எப்படி இருந்ததோ, ஏல எடுபட்ட பயல என அழைத்தார். யார் தன்னை இவ்வளவு பாசமாக அழைப்பது என திரும்பி பார்த்த விஷ்ணு நாச்சியாரை பார்த்ததும், ஐயோ இந்த கிழவி எப்ப வந்துச்சு, இது வந்திருக்கிறது தெரிஞ்சிருந்தா இந்த ஏரியாவுக்கே நான் வந்திருக்க மாட்டேனே என நினைத்தவன் தப்பிக்க வழி இல்லாமல் ஈ என்று இழுத்தபடி உள்ளே நுழைந்தான். ஏண்டா எப்ப பார்த்தாலும் பல்பொடி விளம்பரத்துல வர பைத்தியக்கார பைய மாதிரி பல்ல காட்டிட்டு நிக்கிற, என்ன விவகாரம்டா, இல்ல உண்மையிலேயே நீ அப்படித்தானா என வெற்றிலையை இடிக்க ஆரம்பித்தார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேனா, அதான் ஒரு பாசத்துல பல்லிழிச்சேன். பாசத்துல பல்லிழிக்கிறியா? விவஸ்த கட்ட பயலா இருப்ப போல இருக்க நீயே. சரியே, அந்த காத்தாடி போத்தானா அமக்கு, ரொம்ப வேர்க்குது. எப்பாடி எப்பா, தாங்க முடியல சாமி, ரொம்ப வெக்கையா இருக்கு. இந்நேரம் எங்க ஊர்ல இப்படிக்கும் அப்படிக்கும் 4 நட நடந்திருந்தேனா எவ்வளவு அருமையான காத்து வீசி இருக்கும். ஊரா ஊரு இங்க வந்து மாட்டிக்கிட்டது இல்லாம என்னையும் வர வச்சு மூச்சு வாங்க வைக்கிறா என சொல்ல விஷ்ணு அவரை ஆராய்ச்சியாக பார்த்தான். குழலியா உங்களை வர சொன்னா? ஐயோ கிழவி நம்மள சரியா போட்டு விட்டுடுச்சே என குழலி நாச்சியாரை முறைக்க, அவரோ இதெல்லாம் சப்ப மேட்டர் என்பதை போல அவளை பார்த்து வைத்தார். ஏண்டா பொசகட்ட பயல, அவ கூப்பிட்டாதான் நான் இங்கன வரணுமா? அவளை பார்க்க ஒவ்வொரு தடவைக்கும் வரேனே, அத சொன்னேன்டா. அது சரி, என்னடா என்கிட்ட விசாரணையெல்லாம் தூள் பறக்குது, புதுசா சட்டைக்கு கஞ்சி போட்டியோ என நக்கலாக வினவ, இவரிடம் மாட்டினால் நான் அவ்வளவுதான் என நினைத்த விஷ்ணு ஜகா வாங்கினான். ஐயோ பாட்டி, நான் அப்படியெல்லாம் செய்வேனா? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதான் குழலி கூப்பிட்டுருக்குமோன்னு நினைச்சேன், வேற ஒன்னும் இல்ல என மறுபடி பல்லிழிக்க, பாட்டியோ கடுப்பாகி, டேய் பல்ல காடாதடா பேதியில போறவன, உன்னோட ஒரே ரோதனையா போச்சு, மறுவாதையா இங்க இருந்து ஓடி போடா. இன்னொரு தடவை பல்ல காட்டுன தட்டி கையில கொடுத்து போடுவேன், ஆமா என்றபடி இடித்த வெற்றிலையை வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்தார். அவன் ஏன் அதற்கு மேல் அங்கே நிற்கப் போகிறான்? வேகமாக தப்பித்தோம் பிழைத்தோம் என தன் நண்பர்கள் இருந்த அறைக்குள் ஓடி மறைந்தான். அவன் ஓடுவதை பார்த்த சேரன் தான் போய் குடித்து கிளம்பி வருவதாக பக்கத்தில் அவர்கள் வாங்கியிருந்த வீட்டிற்கு சென்றுவிட, நாச்சியார் பாட்டி குழலியை கூப்பிட்டு விசாரணை செய்ய ஆரம்பித்தார். இங்க வேணாம் பாட்டி, வா நம்ம ரூமுக்கு போயிடுவோம் என அவரை அழைத்து சென்று அங்கே நடக்கும் கூத்து அனைத்தையும் ஒன்று விடாமல் அவரிடம் ஒப்பித்தாள். வாயில் கை வைத்தபடி எல்லாவற்றையும் கேட்ட பாட்டி, இது என்னடியே ஊர் உலகத்துல இல்லாத கதையா இருக்கு, எல்லா ஊர்லயும் கூட்டாளிங்க தானே ஜோடிய சேர்த்து வைப்பானுங்க, இவனுங்க என்னடானா கண்ணால ஆன புருஷன் பொண்டாட்டியே பிரிச்சு வைக்கிறானுங்களே என நொடித்தபடி கேட்டார். அதுதான் பாட்டி என் தலையெழுத்து, எங்கிருந்துதான் எனக்குன்னு வந்து சேர்ந்தாங்களோ தெரியல, ஒரு அரை மணி நேரம் சேர்ந்தாப்புல அவர்கிட்ட பேச கூட விட மாட்டேங்கிறானுங்க. வார நாளெல்லாம் எனக்கு காலேஜ், அவருக்கு வேலைன்னு போகுதேன்னு வார கடைசியை எதிர்பார்த்து ஆசையா காத்திருந்தா, அப்பதான் இவனுங்க வந்து குத்து கல்லாட்ட உக்காந்துடுறானுங்க. நாங்க எப்பதான் பேசி பழக வாய்ப்பு கிடைக்கும்? அவர் என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணாரு, கட்டாயத்துல தானே கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நாங்க பேசி பழகுனாதானே அவருக்கும் என்ன பிடிக்கும் என குழலி கவலையோடு சொல்லி கொண்டிருக்க, நாச்சியார் அவளையே ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் பார்வையை சந்தித்த குழலி தடுமாற்றத்தோடு, என்ன பாட்டி என கேட்டாள். அவருக்கு பிடிக்கணும், அவருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கணும், அவரு என்கிட்ட பழகணும்னு எல்லாம் அவருன்னு சொல்லுதிய, உனக்கு அப்படி எதுவும் இல்லையோ? எங்க ராசாத்திக்கு ஏற்கனவே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சோன்னு பார்த்தேன், வேற ஒன்னும் இல்லடி அம்மா என குழலியை பார்த்து கேடியாக சிரித்தார். குழலி சினுங்கியவாறு, சும்மா இருப்பாட்டி, என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன் தானே, நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு என புருவம் உயர்த்தி கேட்டாள். நீ கேக்குறதெல்லாம் கரெக்டு தான் ராசாதி,
இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கிறாப்புல பச்சி சொல்லுதே. என் அனுபவத்துல சொல்லுதேன். உனக்கு இப்ப திடீர்னு பிடிச்சிருக்காப்புல தெரியல. ஏற்கனவே என ஆரம்பிக்க அவர் வாயை பொத்தி தடுத்து நிறுத்தியவள், ஐயோ பாட்டி, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்யறதோ. இப்ப என்ன, உனக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாம் சொல்லணும் அவ்வளவுதானே? சொல்றேன் என்றபடி அவள் சொல்லத் தொடங்க கேட்டுக்கொண்டிருந்த நாச்சியார் அவளையே விழிவிரித்து பார்த்தார். அடிப்பாவி சிரிக்கி, இவ்வளவு நாள் இதெல்லாம் ஏண்டி என்கிட்ட இருந்து மறைச்ச? உங்க அப்பனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டிருப்பான். சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. எதுக்கும் உங்க அண்ணன் சேரங்கிட்ட விஷயத்த காதுல போட்டு வைக்கணும். ஏதாவது பிரச்சனைனா அவனாலதான் உன்னை காப்பாத்த முடியும் என்ன நாச்சியார் சொல்ல குழலிக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. எனக்கும் அண்ணங்கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது பாட்டி. ஆனா இவருக்கு விருப்பம் இல்லாம இவரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சது மாதிரி தெரிஞ்சா அண்ணனே என்ன மன்னிக்காது. அதுதான் பாட்டி நான் அமைதியா இருக்கேன். இல்லனா எப்பவோ அண்ணங்கிட்ட சொல்லிருப்பேன். என்னடி இப்படி சொல்ற? அந்த பயலுக்கு உன் மேல விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாட்டி. ஆனா அது அவர் வாயால சொன்னாதானே எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் உன்னை வர வச்சேன் பாட்டி. அவனுக்கு விருப்பம் இருக்காப்புல உனக்கு தோணுதுல்ல, அப்ப கவலைய விடுறி. உன் பாட்டி நான் இருக்கேன், நான் பாத்துக்கிடுதேன் என நாச்சியார் திடமாக சொல்ல குழலிக்கு நெஞ்சில் நிம்மதி பரவ அவரை ஆசையோடு அணைத்து கொண்டாள். அதன் பிறகு குழலி முழுவதும் நிலவன் பின்னால் நிலா பேபி, நிலா பேபி என சுற்றி திரிய மற்றவர்கள் யாவரும் அவனை நெருங்காதவாறு நாச்சியார் பார்த்து கொண்டார். நிலவன் அருகில் யாராவது சென்றாலே அவர்களை விரட்டி வேலை வாங்குவதுதான் அவர் வேலை. ஏண்டி, வீட்டுல நேரமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்ற, அப்போ அவன் அதிகமா இருக்கிற இடமா பார்த்து அங்க நீ போக வேண்டியது தானே? ஐயோ பாட்டி, அவர் வேலைக்கு போறார், நான் எப்படி அங்க போறது? இப்பதான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். எதுவும் தெரியாம அங்க போய் முடிச்சிட்டு நிக்க கூடாது இல்லையா? இந்த நொன்ன நாட்டியமெல்லாம் என்கிட்ட பேசு. அவங்கிட்ட பேசி எப்படியாவது அவன் கம்பெனில வேலை வாங்குடியே. அங்கதான் அவன் அதிக நேரம் இருக்கான். அங்க போனாதானே அவன் கூட கொஞ்சமாவது உனக்கு பழக வாய்ப்பு கிடைக்கும் என சொல்ல இப்போது குழலியும் அப்படி செய்தால் என்ன என யோசித்தாள். இதை குழலி ஹேமாவிடம் சொல்ல அவளும், நமக்கு இப்போ ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதே, அதை வச்சு அந்த கம்பெனில மூவ் பண்ணி பாப்போம். எனக்கும் கூட அது மாதிரி பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு ஆசைதான். ஃப்ரெஷர்ஸை எடுப்பாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ட்ரைனிங் பீரியட்ல சேலரி ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கே அப்ளை பண்ணுவோம். இன்டர்வியூ போன பிறகு அப்புறம் வேலை கிடைச்சா மத்தத பத்தி யோசிப்போம் என சொன்னாள். நிலவனிடம் அதை பற்றி சொன்னபோது, உனக்கு சரி வருமா குழலி? ஏற்கனவே காலேஜ் போயிட்டு இருக்க, வீக்கெண்ட்ல எங்க கூட ஒர்க் பண்ற, இதுல ஜாபும் போறதுனா ரொம்ப டயர்ட் ஆயிடுவியே என கவலையோடு கேட்டான். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா சமாளிச்சிடுவேன். ஆனா அப்படி வேலைக்கு வரணும்னு என்ன அவசியம் என நிலவன் குழப்பமாக கேட்க அவனையே ஆழ்ந்து பார்த்த குழலி, உங்களுக்காக தான் என மனதுக்குள் சொல்லிக்கொண்டு, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என சொன்னாள். சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். இப்போ கூட ஒரு 6 month ப்ராஜெக்ட் வருது. கான்ட்ராக்ட் பேசிக்ல ப்ராசஸ் எடுக்கிறாங்க. அதை கத்துக்கிட்டா நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் நீ பெருசா காலேஜ் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ராஜெக்ட் தானே, ஒரு சில கிளாஸஸ் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணணும். அப்போ நீ வேலையை விட்டுட்டு நம்ம கம்பெனிலே கூட ஜாயின் பண்ணி முழு நேரம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீட்ல இருந்து வேலை பார்த்த மாதிரியும் இருக்கும், உனக்கும் பொழுது போகும். ஒருவேளை ஜாப் போறதே உனக்கு பிடிச்சிருக்குன்னா அங்கேயே கூட கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ஜாப் போறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல நிலா பேபி. எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலே போதும். அதே நேரம் படிச்ச படிப்பும் வேஸ்டா போக கூடாது. அதனால நம்ம கம்பெனிலேயே நான் ஃபியூச்சர்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் என புன்னகையோடு சொல்ல அவள் புன்னகையை கண்டவன் தான் தடுமாறி போனான். வர வர அவள் பார்வை, பேச்சு, சிரிப்பு எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தது. தொடரும்.